சென்னை எழும்பூரில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் சிக்கினர். எழும்பூரில் தனியார் நட்சத்திர விடுதி எதிரே உள்ள காலி இடத்தில் வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்த முகமது முஷ்ரப், முகமது நவாஸ், சுகைல் பாஷா ஆகிய 3 பேர் அவர்களிடமிருந்து 590 மாத்திரைகள், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தலைநகர் சென்னையில் தெருவுக்கு தெரு போதை மாத்திரைகள் விற்பனை அதிகரித்திருக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது. விருதுநகர் ரயில் நிலையத்தில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் வைத்திருந்த சாக்கு பையில் 24 மது பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் பிடிபட்ட நிலையில் பெங்களூருவிலிருந்து அவர் மதுபானங்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. தீய சக்தி திமுக ஆட்சியில் சட்டவிரோத மதுபான கடத்தல் கும்பல்களின் கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். அரும்பாக்கம் விஜய் பூங்கா அருகே ரேவந்த் மணிகண்டன் மற்றும் தீபன் சக்கரவர்த்தி ஆகியோர் மெத்தபெட்டமைன் என்னும் போதைப் பொருளை வைத்திருந்த நிலையில் பிடிபட்டனர். இவர்கள் அளித்த தகவலின் பேரில் பரத் என்பவர் அண்ணா ஆர்ச் அருகே பிடிபட்டார். பிடிபட்ட 3 8 கிராம் மெத்தபெட்டமைன், 5 போதை மாத்திரைகள், தங்க ஆபரணங்கள், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. திமுக ஆட்சியில் இளைஞர்களின் மத்தியில் போதை சாம்ராஜ்யம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 330 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புறநகர் பகுதிகளில் அதிக அளவில் புகையிலை பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் அதிரடி சோதனை நடைபெற்றது. அப்போது சட்டவிரோதமாக புகையிலை பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்ததற்காக 19 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. மேலும் சூலூர் பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 330 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இது தொடர்பாக 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.